ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 13வது வசனம் முடிய, 10வது வசனத்திலிருந்து 13வது வசனம் முடிய கவனமாக நாம் வாசிக்க கேட்போம். நாற்பத்தெட்டாவது 10 முதல் 13. ஆனால் உபத்திரவத்தின் புகையிலே உன்னை கொண்டேன். என் நிமித்தமே அப்படியே செய்கிறேன். என் நாமத்தில் பரிசுத்தம் எப்படியே வெளிப்படலாம். என் மகிமையை நான் வேறொருவருக்கும் யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவி கொடு. நான் அவரை, நான் முந்தினவரும் நான் பின்னவரும் ஆனேன். என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலதுகை வானங்களை அடைவித்தது. நான் அவைகளுக்கு நன்றியிட அவைகள் அனைத்தும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சில நிமிடங்கள் சிந்திப்பதற்காக திருமறையிலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசிக்கின்றேன். இப்போது வாசி கேட்ட பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 10வது வசனம். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு பிடிக்காத ஒரு காரியம் உபத்திரவம்தான். நம்முடைய வாழ்க்கையில நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கின்ற போது சந்தோஷப்பட்டு குதூகலித்து நாம் மகிழ்கிறோம். ஆனால் அதே நேரத்திலே உபத்திரவம், பிரச்சனை, போராட்டம் அப்படி என்று வருகின்ற போது நாம் மிகவும் மனம் அடிந்து போகிறோம், மிகவும் நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் தம்முடைய மக்களை எங்கே புடமிடுகிறார், எங்கே தெரிந்து கொள்ளுகிறார் என்று சொன்னால் உபத்திரவங்களிலேதான். அதான் சொல்லுகிறார், இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையில் உன்னை தெரிந்து கொண்டேன். உபத்திரவம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு அங்கம், ஒரு பகுதி என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். தொலைக்காட்சி நிகழ்ச்சியில டிஸ்கவரி சேனல் என்று ஒன்று இருக்கிறது. அதுல அந்த டிஸ்கவரி சேனல்ல மாலை இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஒளிபரப்பாகிறது. மேன் வர்சஸ் வைல்ட். ஏற்கனவே ஒரு முறை சொல்லி இருக்கிறேன். பேர் கிரில்ஸ் என்பவர் செய்கின்ற சாகச காரியங்கள் எல்லாம் அதிலே, மனிதன் போக முடியாத
ஆபத்து நிறைந்த இடத்திலே போய் அங்கே தங்கி அங்கிருந்து எப்படி மீண்டு வருகிறார் என்பதை வெளிக்கொண்டு வருவதுதான் இந்த மேன் வர்சஸ் வைல்ட் என்ற நிகழ்ச்சி. அதுல 2 நாட்களுக்கு முன்பாக இந்த பேர் கிரில்ஸ் அவர்கள் ஒரு மிகவும் அடர்ந்த கடினமான ஒரு கானகத்திற்குள்ளே காற்றுக்குள்ளே போகிறார். மிகவும் கொடிய விலங்குகள், கொடிய பாம்பு வகைகள், முதலைகள் நிறைந்த காடு. அந்த காட்டு பகுதியில ஒரு உயர்ந்த இடத்திலே குகைகள், பாறைகளுக்கு இடையே குகைகள் அமைக்கப்பட்டிருந்தன. அந்த இடத்துல மனுஷன் போய் எப்படி குகையை ஏற்படுத்தினால் மனுஷன் தங்குவதற்கு ஏற்ற வகையிலே அதை அமைத்துக் கொண்டார் என்று சொன்னால் ரொம்ப வியப்பாக இருந்தது. இதிலே அவர் சொன்ன ஒரு காரியம், அந்த குகைகளில் எல்லாம் குகைகளை பார்க்கின்ற போது மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதுல பேர் கிரில்ஸ் அவர்கள் சொன்ன ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த குகைகளிலேதான் ரோமர்களால் கிறிஸ்தவர்கள் துன்பப்படுத்தப்பட்ட போது அவர்கள் ஓடி ஒளிந்து வாழ்ந்த இடங்கள் இந்த குகைகள் தான் அப்படின்னு சொன்னார். ஏறுவதற்கே மிகவும் கடினமான அப்பேற்பட்ட பாறைகளை அவர்கள் எவ்வாறு குடைந்தார்கள், அப்பேற்பட்ட குகைகளிலே எப்படி அந்த கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தார்கள் என்று இப்போது நினைத்தாலும் உடம்பெல்லாம் சிலிர்த்து போகிறது. ஆகையினாலே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பாருங்கள், உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். ஆகையினாலே தான் இயேசு கிறிஸ்து யோவான் எழுதிய நற்செய்தி நூலிலே மிக அருமையாக மிக தெளிவாக சொன்னார். யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனம், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்கிறார். கடவுள் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவங்களை அனுமதிக்கிறார். கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை அனுமதிக்கிறார். ஆனால் அதே நேரத்திலே ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் ஜெயிப்பதற்கான வலிமையை ஆண்டவர் தருகிறார். அந்த போராட்டங்கள் நடுவிலே நம் நடுவிலே கடவுள் துணையாக இருக்கிறார் என்ற மாபெரும் உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ளவும் உணர்ந்து கொள்ளவும் தவறுகின்ற காரணத்தினாலே தான் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனையிலே போராட்டங்களிலே நாம் மிகவும் மனமடிந்து போகிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய கடவுள் வேடிக்கை பார்க்கிற ஆண்டவர் அல்ல. வேடிக்கை பார்க்கிற கர்த்தர் அல்ல என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம கஷ்டப்படுவதை நம்மை கஷ்டப்பட வைத்து எங்கேயோ பரலோகத்தின் ஒரு மூலையில உட்கார்ந்து கொண்டு நம்முடைய கஷ்டங்களை பார்த்து அவர் வேடிக்கை பார்க்கிற ஆண்டவர் அல்ல. அந்த உபத்திரவங்கள் நடுவிலே, பிரச்சனைகளின் நடுவிலே நமக்கு உதவி செய்கின்ற கடவுளாக இருக்கிறார். அதைத்தான் திருமறையிலே மிக அழகாக பார்க்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது மிக தெளிவாக கண்டுகொள்ள முடியும். இஸ்ரவேலின் உபத்திரவம் மிகவும் கொடியது, அழகாக சொல்கிறது வேதம். இஸ்ரவேலின் உபத்திரவம் மிகவும் கொடியது. அந்த வசனத்தை வாசிகள் பார்க்கலாம். ஆனால் கடவுள் அப்பேற்பட்ட மக்களை யார் மூலமாக ரட்சித்தார்? யெரொபெயாமின் கையினால் அவர்களை ரட்சித்தார் என்ற மாபெரும் உண்மையை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதான் எபிரேயர் 2வது அதிகாரம்
18வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகையினால் ஒரு காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கடவுள் வேடிக்கை பார்க்கிற ஆண்டவர் அல்ல. நம்முடைய கஷ்டங்களை பார்த்து, நம்முடைய இன்னல்களை பார்த்து, நம்முடைய துயரங்களை பார்த்து, நாம் சரீரத்திலே அனுபவிக்கின்ற வேதனைகளை பார்த்து, வியாதிகளை பார்த்து வேடிக்கை பார்க்கிற ஆண்டவர் அல்ல. அவைகளிலிருந்து மீண்டு வர கடவுள் நமக்கு துணை செய்கிறார் என்ற மாபெரும் உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை பிரசங்கித்த காரணத்திற்காக பவுலை பிடிக்கிறார்கள். ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக அந்த பவுலடிகளாரை நிறுத்துகிறார்கள். எப்படியாவது பவுலை கொலை செய்து விட வேண்டும் அப்படி என்று 40 பேர் பொருத்தனையோடு நிற்கிறார்கள். இவனை கொலை செய்த பிற்பாடுதான், இவனை அழித்த பிற்பாடுதான் நமக்கு உணவும் தூக்கமும் அப்படி என்று 40 பேர், 1-2 பேர் அல்ல, 40 பேர் வரிந்து கட்டி கொண்டு நிற்கிறார்கள். ஒரு கடவுளுடைய ஊழியக்காரனுக்கு, கடவுளுக்கு ஊழியம் செய்கிற மனிதனுக்கு இந்த துன்பம் தேவைதானா? இந்த துன்பம் வர வேண்டுமா? அப்படி என்று நமக்கு என்ன தோன்றும்? ஆனால் பாருங்கள், அந்த துன்பத்தின் நடுவிலே ஆண்டவர் துணை செய்கிறார். அதுதான் ரொம்ப ஆச்சரியத்துக்குரிய ஒரு காரியம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற போது, அப்போஸ்தலர் 23:13 பவுலடிகள் அந்த ராத்திரியிலே பவுலை பிடித்து வைத்திருக்கிறார்கள். பவுலை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும், இந்த ஊழியக்காரனை கொன்றுவிட வேண்டும் என்று 40 பேர் பொருத்தனையோடு நிற்கிறார்கள். கொலை செய்து விட வேண்டும் என்று வரிந்து கட்டி கொண்டு நிற்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அந்த ராத்திரியிலே வேதம் அழகாக சொல்லுகிறது, கர்த்தர் பவுலுக்கு அருகே நின்று. அந்த வசனத்தை வாசிங்கள் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 23வது அதிகாரம் 11வது வசனம். அந்த ராத்திரி கர்த்தர் பவுலின் அருகே நின்று ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும். வேற ஒன்றும் இல்லை. அவனை தைரியப்படுத்தி திடப்படுத்தி அவன் அருகே நின்று சொல்லுகிறார், இதிலிருந்து நான் உன்னை தப்பிப்பே அல்ல. எப்பா, நீ எப்படி எருசலேமிலே சாட்சி கொடுத்தாயோ அதே போல ரோமாவில் நீ சாட்சி கொடுக்க வேண்டும் அப்படி என்று உற்சாகம் ஊட்டுகிறதை பார்க்கிறோம். ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாழ்க்கையில் பலவிதமான வித்தியாசமான சூழ்நிலையில் ஊடாக ஒருவேளை பயணித்துக் கொண்டிருக்கிறவர்களாக நாம் இருக்கலாம். ஐயோ, என்னுடைய பிரச்சனை யாருக்கு தெரியும்? என்னுடைய இந்த பிரச்சனையிலே, என்னுடைய இந்த தேவையிலே, என்னுடைய வாழ்க்கை இந்த போராட்டத்திலே, என்னுடைய வாழ்க்கை இந்த உபத்திரவத்திலே எனக்கு யார் இருக்கிறா அப்படி என்று தோன்றும். உண்மையாகவே உண்மையான விசுவாசிகளுடைய பக்கத்திலே யார் நிற்கிறார்? யார் நிற்கிறார்? இயேசு நிற்கிறார். கர்த்தர் நிற்கிறார். அருகே நின்று, எங்கேயோ தொலைவிலே நிற்கவில்லை. எங்கோ தொலைவிலே நின்று அவருக்கு என்ன நடக்கிறது பார்க்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர் அல்ல நம்முடைய கடவுள். நம்முடைய துன்ப நேரத்திலே, நம்முடைய உபத்திரவத்திலே, நம்முடைய கஷ்டத்திலே, நம்முடைய அருகிலே அவர் நிற்கிறார். அவரை விசுவாசிக்கிறேன், அவரை நம்புகிறேன், ஆழமாய் பற்றுறுதி கொண்டிருக்கிறேன், மக்கள் அருகிலே அவர் நிற்கிறார் என்ற மாபெரும் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலே தான் கடவுள் சொல்லுகிறார், இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்கிறார், உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். எகிப்திலே அவர்கள் உபத்திரவப்பட்டார்கள். எகிப்திலே அவர்கள் உபத்திரவப்பட்டார்கள். அதற்கு பிற்பாடு பாபிலோன்
சிறையிருப்பிலே அவர்கள் உபத்திரவப்பட்டார்கள். அவர்களுடைய பயணம் உபத்திரவத்தின் பயணமாக இருந்தது. ஆனால் கடவுள் அவர்களோடு கூட ஆண்டவர் இருந்தார். காரியங்களை வெற்றிவாகி சூடச் செய்தார். அதே கடவுள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதான் நான் சொல்கிறார், அதான் நாம் முன்பு வாசியை கேட்டோம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்த கடவுள், உலகத்தை ஜெயித்த கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த உபத்திரவத்தின் நடுவிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள் நடுவிலே, நம்முடைய வாழ்க்கையின் போராட்டத்தின் நடுவிலே நாம் முதன்மையாக செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அதான் சங்கீதக்காரன் மிக அழகாக நமக்கு சொல்லுகிறார். 34வது சங்கீதம் 17வது வசனம். 34வது சங்கீதம் 17வது வசனம். நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விட்டார். நீதிமான்கள் கூப்பிடுகின்ற போது, அப்போ கூப்பிட வேண்டும். எப்படி கூப்பிட வேண்டும்? அதாவது நீதிமான்களா இருந்து கூப்பிட வேண்டும். அதாவது அவருக்கு உண்மையா இருந்து நாம் கூப்பிட வேண்டும். உண்மையான விசுவாசியா இருந்து அவரை கூப்பிட வேண்டும். அப்போது என்று சொன்னால், அப்படி என்று சொன்னால் கடவுள் கேட்டு எல்லா உபத்திரவத்திற்கும் நம்மை தப்புவிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். அதான் வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களுடைய ஜெபம் அதிக ஊக்கம் உள்ளது, அதிக வல்லமை உள்ளது அப்படி என்று சொல்லுகிறது. ஊக்கமான ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் என்று வேதம் சொல்கிறது. அப்போ நாம் என்ன செய்யணும்? கூப்பிடுகிற மக்களாக நாம் இருக்க வேண்டும். ஆலயத்திலே கூப்பிட வேண்டும். வீட்டிற்கு சென்ற பிற்பாடும் அதற்கென்று நேரத்தை ஒதுக்கி நாம் கூப்பிடுகின்ற போது கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்கின்றவராக இருக்கிறார். அடுத்து இரண்டாவது ஒரு காரியம் இன்றைக்கு வாசித்து கேட்ட அதே பகுதியிலே நாம் பார்க்கிறோம். 12வது வசனம், ஏசாயா 48வது அதிகாரம் 12வது வசனம். யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவி கொடு. போதும், எனக்கு செவி கொடு, எனக்கு செவி கொடு அப்படி என்று சொல்லுகிறார். முதலாவது நாம் அவரை கூப்பிட வேண்டும். இரண்டாவது அவருக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். உபத்திரவத்தின் குகையிலே உன்னை நான் தெரிந்து கொண்டேன் அப்படி என்று சொல்லுகிற ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? முந்தினவரும் நானே, பிந்தினவரும் நானே, ஆகையினால் எனக்கு நீ செவி கொடு. குறிப்பாக ஆடுகள் மேய்க்கிறதை நாம் பார்த்திருக்கிறோம். குறிப்பாக இந்த மதுரை பக்கத்தில் விருதுநகர் அந்த பகுதிகள் எல்லாம் பார்க்கின்ற போது மக்கள் மேய்ப்பர்கள் ஆடு மேய்த்து கொண்டே இருப்பார்கள். அதை நான் பார்க்க முடியும். அதில் வேடிக்கையாக இருக்கும், சில ஆடுகள் எல்லாம் அங்கங்கேயா நின்று அப்படியே மேய்ந்து கொண்டிருக்கு. எண்ணி பார்ப்பதுண்டு, எப்படி இந்த ஆடுகளை அவன் கூட்டி சேர்க்கிறார், எப்படி இந்த ஆடுகளுடைய கணக்கை வைத்திருக்கிறார், ஒவ்வொரு நிமிடம் எண்ணிக்கொண்டிருப்பாரா அப்படின்றெல்லாம் அநேக யோசித்த தருணங்கள் உண்டு. ஆனா அதுல ஒரு உண்மையான உண்மை என்னவென்று சொன்னால், அந்த ஆடுகள் எங்கெங்கே சிதறி நின்று மேய்ந்து கொண்டிருந்தாலும் மேய்ப்ப ஒரு சத்தத்தை கொடுக்கின்ற போது எல்லா ஆடுகளும் என்ன செய்து விடுகின்றன? ஓடி வந்து விடுகின்றன. ஆடுகளுடைய சிறப்பு. அதைத்தான் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். நீ செவி கொடு, என் சத்தத்துக்கு செவி கொடு. வசனத்தின் ஊடாக நான் பேசுகிறேன், ஊழியர்கள் ஊடாக நான் பேசுகிறேன், நீ எனக்கு செவி கொடு அப்படின்னு சொல்கின்றார். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற பிரச்சனைகள், உபத்திரவங்களை கண்டெல்லாம் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வருகிற பிள்ளைகளுக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஏனென்று சொன்னால்
உபத்திரவத்தின் நடுவில் தான் கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் கடவுள் நம் அருகே நின்று நமக்கு துணை செய்கின்றார், நமக்கு உதவி புரிகின்றார், சவால்களை சந்திக்கக்கூடிய வலிமையை தருகின்றார், ஆற்றலை தருகின்றார். அந்த உபத்திரவங்களிலேயும் நம்மை ஜெயவான்களாக மாற்றுகின்றார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய 2 காரியங்கள். ஒன்று, தளராத உள்ளத்தோடு, தளராத இருதயத்தோடு அவரை நாம் நோக்கி கூப்பிட வேண்டும். 2, அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வரும். துன்பமெல்லாம் இன்பமாக மாறும், தோல்வியெல்லாம் வெற்றியாக மாறும். எங்கே சுகவீனம் இருக்கிறதோ அங்கே ஆரோக்கியம் பிறக்கும், எங்கே அவமானம் இருக்கிறதோ அங்கே தலை நிமிர்வு இருக்கும். ஆகையினால் இந்த 2 காரியங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நடைமுறைப்படுத்தி பாருங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். அதான் தாவீது சொல்லுகிறார் பாருங்கள். சங்கீதத்தை வாசித்து பார்க்கின்ற போது மிக தெளிவாக கண்டுகொள்ள முடியும். 119வது சங்கீதம் 67வது வசனம் 71வது வசனம், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் உபத்திரவப்பட்டது நல்லதையா, என்னுடைய வாழ்க்கையில் நான் பிரச்சனையை சந்தித்தது நல்லது, இதன் ஊடாகத்தான் கடவுளுடைய வழிகளை என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்டுகொண்டேன் அப்படின்னு சொல்லுகிறார். ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்மை ஆண்டவர் நமக்கு கடவுள் ரோஜா பூ போன்ற ஒரு வாழ்க்கையை, சுகமான வாழ்க்கையை நமக்கு வைக்கவில்லை. முள் படுக்கையை போல முள் பாதையை தான் நமக்கு வைத்திருக்கிறார். ஆனால் அதிலே கடவுள் நமக்கு துணையாளராக இருக்கிறார். அப்போ கடவுளை நோக்கி நாம் ஜெபிக்கிறவர்களாய், கடவுளுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற மக்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் வாழ்வில் பெரிய மாற்றங்களை நீங்கள் காண்பீர்கள். ஆகையினால் உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற சோதனைகளை கண்டு, பிரச்சனைகளை கண்டு, உபத்திரவங்களை கண்டு நீங்க சோர்ந்து போகாதீங்க. இந்த நாளிலே அவருக்கு நீங்கள் ஒப்படையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்படைத்து விட்டு கடந்து செல்லுங்கள். நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் பிறக்கும். எப்படி பவுலுக்கு அருகே நின்று நீ பயப்படாதே, திடன்கொள், நீ எருசலேமிலே எப்பாறு சாட்சியா இருந்தியோ அதே போல நீ ரோமாவிலும் சாட்சியா இருக்க வேண்டும் அப்படி என்று திடப்படுத்தினான். உங்கள் அருகே இருந்து உங்களை வழிகாட்டுவார், உங்களை வெற்றியாளர்களாக, ஜெயவான்களாக மாற்றுவார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாபத்துக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவில் நாள் மட்டாய் காத்துக் கொள்வதாக. ஆமென்.